வந்துட்டு கெட் ரெடி டு மீட் த நியூவஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. NVIDIA இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரமாக ஃபுல் கான்ட்ரவர்சியில் தான் இருக்காங்க. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா வந்துட்டு இந்த வாரத்தில் டெக் உலகத்தில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம கான்ட்ரவர்சி கிங்கு NVIDIA இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரமாக ஃபுல் கான்ட்ரவர்சியில் தான் இருக்காங்க. இப்போ அடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NVIDIAவோட லான்ச்சில் பயங்கரமாக பேசுன 5070 கார்ட்ஸ் 4090K டஃப் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட அந்த கார்ட்ஸோட லான்ச்சை டிலே பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, AMDயோட 90 சீரீஸ் கார்ட்ஸு லான்ச் ஆகுது, 9000 சீரீஸ் கார்ட்ஸ் லான்ச் ஆகுது. AMD Radeon RX 9070யும் 9070 XTயும் வந்துட்டு லான்ச் ஆகிறதா இருக்குது. இந்த மந்த் எண்டில் வந்துட்டு ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட கம்பீட் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணியிருக்காங்களா என்னன்ட்டு தெரியல. பட் AMD சைட்லேருந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நாங்கள் இதுக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலை, 4070 அண்ட் 4070 Tiயோட சேல்ஸை டார்கெட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃபேன் பாய்ஸுக்குமே ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிம் குக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த Feb 19th வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா இருக்குது. அதில் மோஸ்ட்லி ஐஃபோனோட SE சீரீஸ் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிம் குக்கோட அந்த ட்வீட்டில் வந்துட்டு கெட் ரெடி டு மீட் த நியூவஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. மேபி ஒரு நியூ ப்ராடக்டாக இல்லை ஒரு நியூ லைனப்பாக, அப்படி இல்லைன்னா SEயோட அந்த சீரீஸே வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நியூஸுமே ஆப்பிள் சைடில் இருந்தே தான் வருது. iPhone 17 தான் ஆப்வியஸாக. இன்னுமே 8 to 10 months இருக்குது அதோட லான்ச்சுக்கு. இருந்தாலும் அதோட லீக்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தாக்க வந்துட்டு iPhone 17க்கு ஒரு மேஜர் ரீடிசைன் வரும் அப்படின்றானுங்க. எப்படி இருந்தாலும் அதே இதில் வந்துட்டு கேமரா இப்படி திருப்பி அதை தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறானுங்க. அதை வந்துட்டு ட்விட்டரில் லீக்கும் ஆகியிருக்கு. இதுதான் வந்துட்டு iPhone 17ஓட டிசைன். ஒரு வெர்டிக்கல் கேமரா லேஅவுட்லேருந்து ஹரிசான்டல் கேமரா லேஅவுட்டுக்கு போகுது. iPhone 16 லான்ச் பண்ணப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஷியல் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த வெர்டிக்கல் கேமரா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ஏன் அதை வந்துட்டு ஹரிசான்டலாக மாற்றுறாங்கன்னு தெரில. என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். அடுத்து நத்திங் ஃபோன் 2A வச்சுருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்யூனிட்டியில் சொல்லியிருக்காங்க, நத்திங் கம்யூனிட்டியில். ஸோ அவங்க சிஇஓவே வந்துட்டு ஓகே யூ செட் வி ஹர்ட் வி ஆர் சேஞ்சிங் இட் ஸ்னாப்ட்ராகன் அப்படின்ட்டு மைக் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இந்த இயர் லான்ச் ஆக இருக்க நத்திங் ஃபோன் 3Aல வந்துட்டு கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் இருக்கும். ஸ்பெக்கும் லைட்டாக ஹிண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25% ஃபாஸ்டர் CPU அண்டு 72% ஃபாஸ்டர் NPU அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, மேபி 8 Gen 2க்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. மேபி 8s Gen 3 ப்ராசஸர் கூட இருக்கலாம். காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் Android 16ஓட பீட்டாவில் மல்டிபிள் யூசர் ப்ரொஃபைல் விஜெட் ஒன்று வந்திருக்கு. ஸோ மேபி ஒரே டேபை வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு ப்ரொஃபைல் யூசர் ப்ரொஃபைல் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. மல்டிபிள் ப்ரொஃபைல் மேபி ஃபோன்ஸுக்கு அந்தளவுக்கு இட் ஓன்ட் மேக் சென்ஸ், பட் டேப்லெட்ஸ்க்கு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் மக்களே இந்த வாரம் நடந்த டெக் பைட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்கணுன்னா என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன பாய்.